Welcome students to Shankar's Physics Tutorials. நம்ம இன்னைக்கு CBSE 10th Physicsல Chapter 10 Lightல Lens related questions அதுக்கு ரிலேட்டடான book back exercise and numericals பார்க்க போறோம். Question 1. A ray of light traveling in air enters obliquely into water. Does the light ray bend towards the normal or away from the normal? Why? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ரே ஆஃப் லைட் வந்து ஏர் மீடியத்துலேருந்து வாட்டர் மீடியத்துக்கு ஒரு ஸ்லாண்டிங் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும் பொழுது இந்த லைட் ரே வந்து செகண்ட் மீடியத்தில் வந்து டுவோர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகுமா ஆர் அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுமா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஃப்ரம் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் ஒரு ரே ஆஃப் லைட் ட்ராவல் ஆச்சுன்னா அது வந்து பெண்டிங் வந்து டுவோர்ட்ஸ் த நார்மலாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா when a ray of light enters from optically rarer medium, இந்த இடத்துல optically rarer mediumங்கிறது air to optically denser medium, இந்த இடத்துல வாட்டர் தான் டென்சர் மீடியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரே ஆஃப் லைட் ட்ராவல் ஆகும் பொழுது ஃப்ரம் ஆப்டிக்கலி ரேரர் மீடியம் டு ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் இந்த லைட் ரேஸ் வந்து பெண்டிங் இருக்கும். அந்த பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மலாக தான் இருக்கும். ஓகே, நவ் செகண்ட் கொஸ்டின். Light enters from air to glass having refractive index 1.50. What is the speed of light in the glass? The speed of light in the air is 3 into 10 power 8 meter per second. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் கொடுத்துருக்காங்க 3 into 10 power 8 meter per second. தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 1.50. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த கிளாஸ், அதாவது மீடியத்தில் என்ன ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எப்படி வந்து ஸ்பீட் ரிலேட் பண்ணுறோன்னா ஒரு ஃபார்முலா வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் NM is equal to C/V. சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஆர் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர்னு எடுத்துக்கலாம், டிவைடட் பை த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். ஓகே, இந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த கிளாஸ் VG என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் இந்த கிளாஸ் மீடியம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் NM is equal to C/VG, தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த லைட் பை ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த மீடியம். இது எப்படி எழுதலாம்? VG is equal to, ஸோ VG is equal to C/NM. சிங்கிறது த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் கொடுத்துருக்காங்க 3 into 10 power 8 divided by the refractive index of the medium என்ன 1.50. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1.50 வந்து 2 times வந்து உங்களுக்கு 3 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் மீடியம். ஓகேவா? வந்து ஃப்ரம் த டேபிள் ஃபைண்ட் த மீடியம் ஹேவிங் ஹையஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி, ஆல்சோ ஃபைண்ட் த மீடியம் வித் லோயஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி. என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த டேபிள்லேருந்து நம்ம பார்த்துட்டு எந்த மீடியத்துக்கு ஹையஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி எந்த மீடியத்துக்கு லோயஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டின்னு கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எந்த மீடியத்துக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த மீடியம் தான் ஹையஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி இருக்கும். அதே மாதிரி எந்த மீடியத்துக்கு லோயர் ஆர் லோயஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மீடியத்துக்கு தான் லோயஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி இருக்கும். இப்போ நம்ம டேபிளில் பார்க்கலாம். இந்த டேபிளில் எந்த மெட்டீரியல் மீடியத்துக்கு ஹையஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியலுக்கு தான் ஹையஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி இருக்கும். ஸோ டைமண்ட் 2.4 தான் ஹையஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி எந்த மெட்டீரியல் மீடியத்துக்கு லோயஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் 1.003 இருக்குது. ஸோ அதனால் lowest optical density உள்ள மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏர். Fourth question, you are given kerosene, turpentine and water. In which of these does the light travel fastest? Use the information in the table. இந்த 3 மெட்டீரியல் மீடியத்துக்குள்ளே எந்த மீடியத்தில் லைட் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும், அதான் கொஸ்டின். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கும் உள்ள ரிலேஷன் எழுதிடலாம். NM is equal to C/V. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். நமக்கு இப்போ என்ன தேவை? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம் தேவை. ஸோ V is equal to C/NM அப்படின்னு எழுதலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால V is proportional to 1/NM. அதாவது Vயும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூடியதுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் குறையும், அதே சமயம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைஞ்சா ஸ்பீட் ஆஃப் லைட் கூடும். இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கான மீனிங். The
ரிலேஷன் V ப்ரொபோர்ஷனல் டு 1/nmலேருந்து என்ன ரிசல்ட்ஸ் அரைவ் பண்ணலான்னா, எந்த மெட்டீரியல் மீடியத்துக்கு ஹையஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல் மீடியத்தில் லைட் வந்து ஸ்லோயஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். எந்த மெட்டீரியல் மீடியத்துக்கு லோயஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியலில் லைட் வந்து ட்ராவல்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இந்த பர்டிகுலர் மீடியம். அப்போ நம்ம இந்த டேபிள்லேருந்து எந்த மெட்டீரியல் மீடியத்துக்கு லோயஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல் தான் ஃபாஸ்டஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். நம்ம இப்போ டேபிள் பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் பார்க்கலாம். வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.33 அண்ட் தென் கெரோசினோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.44. இது வந்து வாட்டரை விடவே கூட தான் இருக்குது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அண்ட் தென் டர்பன்டைன் ஆயிலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.47. மற்ற ரெண்டு மெட்டீரியல் மீடியத்தோட இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கூட தான் இருக்குது. பட் நமக்கு என்ன தேவை, எந்த மெட்டீரியல் மீடியத்தில் லைட் வந்து ட்ராவல்ஸ் ஃபாஸ்டஸ்ட், அதான் கொஸ்டின். எந்த மெட்டீரியலுக்கு லோயஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல் தான் லைட் வந்து ட்ராவல் ஃபாஸ்டஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் வாட்டர். கொஸ்டின், the refractive index of diamond is 2.42. What is the meaning of the statement? டைமண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 2.42 இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் nm is equal to C/V. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் எவ்வளவு? 2.42. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்யூம் என்ன? 3 × 10⁸. இப்போ வெலாசிட்டி ஆஃப் த டைமண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் எப்படி எழுதலாம்னா C/2.42. தட் மீன் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் வந்து 2.42னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏரை விட உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டைமண்ட் வந்து 2.42ங்கிற ஒரு ஃபேக்டர்னால ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங். ஸோ த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் இஸ் 2.42 சஜஸ்ட் தட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டைமண்ட் வில் ரெடியூஸ் பை அ ஃபேக்டர் 2.42 கம்பேர்ட் டு இட்ஸ் ஸ்பீட் இன் ஏர். அதுதான் அர்த்தம். தென் பேஜ் நம்பர் 184ல் உள்ள செகண்ட் கொஸ்டின். A convex lens forms a real and inverted image of a needle at a distance of 50 cm from it. Where is the needle placed in front of the convex lens? If the image is equal to the size of the object, also find the power of the lens. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த நீடில் யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து 50 cm டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா நீடில் எந்த பிளேஸில் கான்வெக்ஸ் லென்ஸ்லேருந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் சைஸும் ஆப்ஜெக்ட் சைஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பவர் ஆஃப் த லென்ஸ் அப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வேணும். அதே சமயம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டும் சைஸ் ஆஃப் த இமேஜும் ஒன்றா இருக்கணும்னா ஆப்ஜெக்ட் வந்து 2f1ல் வைக்கும் பொழுது உங்களுக்கு இமேஜ் வந்து 2f2ல் கிடைக்கும். அதே சமயம் ரியல் அண்ட் இன்வெர்டட் அண்ட் சேம் சைஸாகவும் இருக்கும் ஆஸ் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இமேஜ் வந்து 50 cm ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நீடுலுமே அதாவது ஆப்ஜெக்ட்டுமே நம்ம 50 cm ஃப்ரம் த கான்வெக்ஸ் லென்ஸில் பிளேஸ் பண்ணும்பொழுது நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் சேம் சைஸ் ஆஸ் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் கிடைக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தெரியும். நம்ம யூ வந்து -50 cm, ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கிறதுனால யூ வந்து ஆல்வேஸ் வந்து மைனஸ். இமேஜ் டிஸ்டன்ஸ் வி வந்து ஆன் தி அதர் சைட் ஆஃப் த லென்ஸுங்கிறதுனால +50 cm. லென்ஸ் ஃபார்முலா என்ன? 1/v - 1/u = 1/f. நமக்கு என்ன தேவை? 1/f கண்டுபிடிக்கணும். ஸோ 1/f = 1/v - 1/u. 1/v எவ்வளவு? இட் இஸ் 1/50 minus 1 divided by -50. இந்த மைனஸ் மைனஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/50 + 1/50. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2/50. நீ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 1/25 வரும், விச் இஸ் 1/f. நமக்கு என்ன தேவை? ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் தேவை. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 25 cm. ஸோ எஃப் வந்து 25. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா ஸோ திஸ் இஸ் த focal length of the convex lens. இது பார்த்தீங்கன்னா சைன் வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது. ஓகே, நவ் இதோட பவர் கண்டுபிடிக்கணும். பவரோட P = 1/f. எஃப் வந்து மீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது பவரை வந்து நம்ம டயாப்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 25 cm எப்படி எழுதலாம்னா 25 × 10⁻⁻2 மீட்டர்னு எழுதலாம். நமக்கு கன்வர்ஷன் தெரியும். 100 cm மேக் 1 மீட்டர். ஸோ இப்போ 25 cmங்கும்பொழுது 25/100 வந்து கீழே இருக்கிற 100 மேலே வரும்போது 10⁻⁻2 ஆகிடும். இப்போ தெரியும் P = 1/25 × 10⁻⁻2 வரும். ஸோ இந்த 10⁻⁻2 மேலே போயிடும். ஸோ 10⁻+2 ஆகிடும்.
1/25 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.04 into 10 power 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ளஸ் 4.0 diopter. இதுதான் உங்களுக்கு பவர் ஆஃப் த லென்ஸ் வரும். ஸோ த பவர் ஆஃப் த convex lens, okay, of focal length 25 cm is equal to plus 4.0 diopter. Question: find the power of a concave lens of focal length 2 meter. கொடுத்துருக்கிறது வந்து focal length of the concave lens. concave lensோட focal length வந்து நெகட்டிவ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு concave lensல image formation on the left hand சைடில் தான் ஃபார்ம் ஆகிறதுனால f வந்து -2 மீட்டர். ஏன்னா இது ஒரு டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ இப்போ நம்ம பவர் கண்டுபிடிக்கணும். P is equal to 1/f. ஓகே, 1 divided by f வேல்யூ என்னது -2. இது மீட்டரில் இருக்கிறதுனால டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1/2 is nothing but 0.5. ஸோ the power of the lens is -0.5 diopter. Thanks for watching this video. Thank you.